டேய் லாலிபாப் லட்டு என்னடா இவ்வளோ சீக்கிரம் எடிட்டிங் காலங்காத்தால நேற்று சொல்லியிருந்தேன் வெளியே போகலான்னு அதுக்கு இப்படியாடா டே லட்டு என்னது இது ட்ரெக்கிங் போகிற மாதிரியே கிளம்பிட்டே லட்டு நீ வேற லெவல்ற லட்டு டே லாலிபாப்பு என்ன உன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சே இல்லையா? பாஷ் நான்லாம் எடுத்து வச்சிட்டேன் பாஷ். வேற லெவலில் திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன். உங்கள் கார்லேயே கொண்டு போய் நான் வச்சிட்டேன் பாஷ். நீங்கள் தான் சீக்கிரம் ரெடி ஆகணும். நீங்கள் தான் லேட் இன்னைக்கு. நேற்று எவ்வளோ சீக்கிரம் போகலான்னு சொன்னீங்க. இன்னைக்கு என்ன அடிச்சு போட்ட மாதிரி தூங்கிட்டு கிடக்குறீங்க இன்னைக்கு. மேம் என்ன மேம் நீ எல்லாம் லேட் பண்ணுற காலையில் லாலிபாப் வந்து நீ எப்படி எழுப்பினா தெரியுமா? அதனால சட்டுன்னு இருந்து சட்டுன்னு ரெடி ஆகிட்டேன் பாரு. நீ என்ன இவ்வளோ லேட் பண்ணுற? டக்குன்னு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வை, ஓடி போகலாம் இங்கிருந்து. சேரா கோவப்படாதீங்க. ஒன்று சொல்லிட்டா நேற்று நைட்டு எல்லாம் பேக் பண்ணி நான் வண்டியில் வச்சிட்டேன். இப்போ நம்ம போகிறதா பிளானு. பாஷ் என்ன பாஷ் சொல்கிறீங்க? நீங்கள் அதுக்குள்ளேயே எல்லாம் எடுத்து வச்சிட்டிங்களா? என்ன பாஷ் எங்களுக்கு பல்பு கொடுத்துட்டீங்க இப்படி? சரி நாங்களும் வரோம். சீக்கிரம் போங்க, வண்டி எடுங்க பாஷ். ஆமாம் சீக்கிரம் போமாம்மா, வண்டி எடு, நம்ம போகலாம். ஏதோ ட்ரெக்கிங் ஏதோ ஒரு இடம் இருக்குன்னு அங்கே போய் டென்ட் எல்லாம் போட்டு தங்கலான்னு எனக்கு ஆர்வமாக இருக்குமாம்மா. வாமாம்மா போகலாம். சீக்கிரம் வண்டி எடுமா, ஓடுமாம்மா. வாங்கடா சீக்கிரம் வாங்கடா. நீங்கள் தானே லேட்டாக வரீங்க. நான் பாரு உங்களுக்கு முன்னாடியே போயிட்டு இருக்கிறேன். இங்கே பாரு நம்ம கார் வேறு லெவலில் இருக்குது. உங்களை வெளியே ஹாப்பியாக கூப்பிட்டு போகலாம் சொல்லி மைக்கேல் கிட்ட போயிட்டு இந்த காரை வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. வேறு லெவலில் அவன் கார் வச்சிருக்கான் பார்த்தியா? ட்ரக்கிங்காகவே வச்சிருக்கான் அந்த கார். இது மலை மேலாம் வேறு லெவல் ஃபாஸ்ட்டாக போவோம்மா. வாடா லட்டு சீக்கிரம் ஏறா போகலாம். டே லாலிபாப் நீ உட்காந்து நல்லா சேஃபாக பெல்ட் போட்டுக்கடா. பாஷ் அதெல்லாம் பாருங்க, கழுத்தில் பட்டாமல் பெல்ட் போட்டிருக்கேன். நீங்கள் தானே போட்டுட்டீங்க, மறந்துட்டீங்களா பாஷ்? ஆனால் பைத்தியக்கார லாலிபாப்பே, நான் சொன்ன பெல்ட் சீட்டு பெல்ட். அதை போட்டு ஒழுங்காக உட்காரலாம், செத்துக்கித்து போயிடுவேன். அப்படித்தான் பெல்ட்டை போட்டியா? சூப்பர். சீக்கிரம் என்னம்மா வண்டியை பறக்க விட்ற? இப்பெல்லாம் ஓட்டாத, செத்துக்கிட்டு போயிட்டேன்னா அப்புறம் என்ன பண்ணுறது? ஒழுங்கா போ. சரி ஒன்றும் பயப்படாதீங்க. நான் சேஃபாக கூப்பிட்டு போயிடுறேன். அந்த ட்ரெக்கிங் பண்ண போகிறோம். அங்கே போயிட்டு டென்ட் எல்லாம் போட்டு தங்கிட்டு போயிட்டு ஊரெல்லாம் சுற்றி பார்க்க போகிறோம். அங்கேயே சமைச்சு சாப்பிட போகிறேன். ஜாலி தானே உங்களுக்கு? பாஷ் ரொம்ப ஜாலியாக இருக்குது பாஷ். ரொம்ப வருஷம் கழிச்சு எங்களை கூப்பிட்டு போகிறீங்க. நம்ம 3 பேர் ஒன்றா வேற போகிறோமா? இன்னைக்கு செம்ம ஃபன் பண்ண போகிறோம். அந்த ஃபயர் வச்சு ஏதோ கொளுத்தி விட்டாலாம் பண்ணுவாங்களே பாஷ். நீங்கள் என்ன பாஷ் வந்துட்டோமா? சூப்பர் பாஷ். ஆமாண்டா லாலிபாப் லட்டு வந்தாச்சு. இங்கே தான் எங்கேயோ ஒரு இடத்துல பார்க் பண்ணுண்டா. வாங்கடா போய் ஃபஸ்ட்டு எங்கேயாவது போய் நல்ல இடத்துல பார்க் பண்ணிக்கலாம். அங்கே தான் டென்ட்டு போட வசதியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே எங்கேயாவது போய் பார்க் பண்ணிடுவோமா? எங்கே போய் போடுறது? என்ன எங்கே போனாலுமே எந்த இடமே கிடைக்க மாட்டேது. எங்கே தான் பார்க் பண்ணுறது? பார்க் பண்ணிட்டு எங்கே வேணால் பார்க் பண்ணலான்னு டென்ட்டு போகிறதுன்னு ஒரு நல்ல இடம் வேணும். சரிவாக இருக்கக்கூடாதேடா. ஏதோ ஒரு இடத்துல போகலாம். இங்கே பாரு, நம்ம டென்ட்டு போகலான்னு பார்த்தா இங்கே ஒரு வீடே இருக்குடா. அப்போ நம்ம இங்கேயே ஸ்டே பண்ணிடலாம்டா இன்னைக்கு. லாலிபாப்பு லட்டு இங்கே ஓகே தானே உங்களுக்கு? ஓகே மாமா, வேற லெவலில் இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம். சூப்பராக கேட்டோம். தரமாக இருக்குது. ஏன்னா நான் வேலையெல்லாம் போய் எட்டி பார்த்துட்டு வரேன். லாலிபாப்பே நீ போய் மாமா கூட சுற்றி பார்த்துட்டு வா. அதுக்குள்ளே இங்கே எங்கேயாவது வேற எதாவது இருக்கான்னு பார்க்குறேன்டா. பாஷ் என்ன பாஷ் உள்ள போயிட்டீங்க பாஷ்? பரவாயில்ல பாஷ், செமையா இருக்கீங்க. நைட் தூங்கிக்கலாம் பாஷ். அங்கே வெளியே வந்து ஃபயர் கேம்ப் போடலாம் பாஷ். செமையா இருக்கும். நைட் எதாவது சாப்பிடலாம் பாஷ். சமைச்சு நம்மளே வேற லெவலில் என்ஜாய் பண்ணலாம் பாஷ். லட்டு கீழே இறங்கு. கால் கையெல்லாம் உனது என்னடா பண்ணுறது? வந்த இடத்துல சேட்டை பண்ணிட்டு இருக்கிற. ஒழுங்கு மாதிரியே தான் போய் லாலிபாப்பை பார்த்துக்கோ. இங்கே தான் இருக்குன்னு ஆபத்தாக இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே நிறைய விலங்கு சிறுத்தை புலியெல்லாம் இருக்குது. நீங்களாம் வராதிங்கடா. நீங்களாம் கொஞ்சம் டேஞ்சர் தான் போலடா. நிறைய விலங்கு இருக்குது. ஏதாவது ஒன்று உங்களை பிடிச்சி கடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? மாமா அதெல்லாம் அசால்ட்டு மாமா. தூக்கி போட்டு வீசி சாப்பிட்டு போயிட்டே இருப்பேன் தெரியுமா? என்னை பற்றி தெரியுமில்ல இந்த லட்டு பற்றி. லட்டுன்னா அவ்வளோதான் இனிப்பேன். பாஷ் என்னை பற்றி நல்லா உங்களுக்கு தெரியல. வந்தால் எதையும் விட மாட்டேன். கடிச்சு குதிரை வச்சு தூக்கி வீசிட்டு போயிட்டே இருப்பேன் பாஷ். அந்த மாதிரி நான் லாலி பார்ப்பேன். சரி நீங்கள் என்னமோ பண்ணுங்க. ஆனால் இந்த இடத்துல தான் இருக்கணும். சரியா சேஃபாக நான் போயிட்டு எதாவது சாப்பிட்றதுக்கு இருக்கான்னு பார்த்துட்டு வரேன். சரியா இங்கேயே இருங்கடா, பத்திரமா எங்கேயும் போயிடாதீங்கடா. இவனை நம்பி வேறு விட்டுட்டு போக முடியல. இங்கே ஒரு கிங்காங் வேறு இருக்கே, இது கூட சொல்லிட்டு போயிடலாம். வேணாங்க. அப்போ இதுக்கு தெரிஞ்சு இதே தான் பண்ணி வச்சிச்சு நம்ம பசங்களை. நல்ல வேலை நம்மளே சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வரணுங்க. இங்கே நிறைய ஆபத்து இருக்குது. லாலி பார்ப்பேன் என்கிட்ட வர்றேன். நம்ம போய் வேற லெவலில் இன்னைக்கு என்ஜாய் பண்ணிட்டு வரோம். சுற்றி பார்க்கலாம்டா. வாடா, வந்த இடத்துல சுற்றி பார்க்கலாம் மாமகான்னு சொல்லிட்டு போயிட்டேன். அதனால நம்ம எல்லாம் சும்மா இருக்க முடியாது. லாலி பார்ப்பேன் வாடா போகலாம். ஏதாவது பக்கம் போகலாம்டா. வாடா லட்டு அப்படியெல்லாம் போகாத லட்டு. இங்கே இருக்க சொல்லியிருக்கல பாஷ் பேச்சு கேட்கணும். இல்லைன்னா என்ன வச்சு கட்டி வச்சிருவாரா? டே நில்றா, ஏன்டா ஓடுற? டே என் பேச்ச கொஞ்சம் கேளுடா. டே லட்டு இருடா லட்டு, அப்படியெல்லாம் போகாதடா. லாலி பார்ப்பேன் என் கூட ஒழுங்கு மரியாதை வா. சரியா வா. அங்கே பாரு சிறுத்தை எல்லாம் இருக்கு. சிங்கம் புலி மாதிரி பாரு வேற லெவலில் இருக்கு. பாண்டாவும் இருக்குன்னு நினைக்கிறேன்டா. லாலி பார்ப்பேன் வாடா போய் பார்த்துட்டு வருவான்டா. சூப்பரா இருக்குடா. இங்க பாரு இங்கிருந்து எவ்வளவு ஹைட்டா இருக்கு. லட்டு சும்மா லட்டு பேச வா. நம்ம வீட்டுக்கிட்ட போயிடலாம். இல்லைன்னா அவ்வளோதான். லட்டு அங்கெல்லாம் போகாத. ஏதோ கடிச்சு வச்சுச்சுன்னா என்ன பண்ணுவோம் லட்டு? இருடா லட்டு, ஓடாதரா லட்டு. லாலி பாப்பே வாடா சீக்கிரம் இங்க பாரு. குரங்கு ஒரு கோழி எல்லாம் பாத்துக்குது. குரங்கு எப்படி நல்லா இருக்கியா? கோழி எல்லாம் பாக்குறேன். முட்டை பிடிக்க போறியா நீ? லாலி பாப்பா என் கூட ஒழுங்கு மரியாதைவா. சும்மா சுத்தி பார்த்து என்ஜாய் பண்ணலாம் இன்னைக்கு. வாடா இப்ப சும்மா புலம்பிட்டு வராதுறேன் பின்னாடி. வாடா லாலி பாப்பா. அங்க பாடுறான் ஒட்டக்கச்சிவிங்க. எங்க போடுறான்? கழுத்து நீட்டமா இருக்கும்ல ஒண்ணு. இப்ப பாரு லாலி பாப்பே, அதை எப்படி நான் கூப்பிடுறேன்னு மட்டும் பாரு லாலி பாப்பே. இப்ப பாரு. ஏய் சிச்சு ஏய் சிச்சு ஒட்டக்கச்சிவிங்க பாரு. சிச்சு ஏய் இங்க பாரு. இங்க வா, இங்க ஓடி வா. இங்க பாத்தியா லாலி பாப்பேன் கூட்ட வருது. லட்டு எனக்கு பயமா இருக்கு லட்டு. அது போ சொல்லு லட்டு, போ சொல்லு. என் கிட்ட வருவேன்னா சொல்லு லட்டு. போயிரு ஒட்டக்கச்சி. இங்க ஓடிப்போ. லாலி பாப்பா அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது. நீ என்ன கவலைப்படாத லாலி பாப்பே. சரியா நான் கூடையே இருக்கேன். வா அதை கூப்பிட்டு நம்ம ரூமுக்கு போகலாம். வா ஓடி வாங்க 2 பேரும் ஓடி வாங்க.
வாங்க வாங்க ஓடி வாங்க மாமாட்ட உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா ஒட்டக்கச்சிவிங்க. வாடா வாடா, உனக்கு நான் செல்ல பேர் என்ன போறேன், ஜாக் அப்படின்னு தான் போறேன். ஜாக் என்ற ஒட்டக்கச்சிவிங்க. ஓ லட்டு, ஏன் லட்டு இப்படி எல்லாம் பண்ற? பாஸ் பார்த்தா அப்புறம் என்ன பண்ணாரு தெரியுமா? என்ன பண்ணாரு எனக்கே தெரியலடா, பயமா இருக்குடா. டே நீயா பேசிக்க பாஸ் கிட்ட. என்ன டயர்டாக இருக்குங்க, சுற்றி முதி தேடி சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடைக்கல. இவனுக்கிட்ட என்னதான் சொல்ல போகிறேன்? ஒருவேளை வண்டி எடுத்துகிட்டு போய் நான் கூப்பிட்டு போயிடலாம். இருட்டிட்டு வேறு இருக்குது, இவனுக்கு இப்போயே கூப்பிட்டு போனால் தான் நமக்கு நல்லது. அப்புறம் இருட்டில் போனால் அழுதுருவானுங்க, அப்புறம் ஏதாவது தூக்கிட்டு போச்சுன்னா என்ன பண்ணுறது? என்ன அது ஏதோ ஹைட்டாக தெரியுது நம்ம வீட்டுக்கிட்ட, என்னவா இருக்கும்? இவனுக்கு வேறு இங்கே தானே இருக்கானுங்க. ஐயோ என்னாச்சுன்னு தெரியல. டே இது என்னது ஒட்டக்கச்சிவி இங்கே கூப்பிட்டு வந்திருக்கானுங்க இவனுங்க. டே இதே பரம் இங்கே வந்துச்சு. டே லாலிபாப் ஒழுங்கு மாதிரியே சொல்லு. டே லட்டு எப்பறம் இது இங்கே வந்துச்சு? பாஸ் எனக்கெல்லாம் தெரியாத பாஸ், லட்டு தான் பாஸ் எனக்கு எங்கேயோ கூப்பிட்டு போயிட்டு இந்த ஒட்டக்கச்சிவி சுச்சு சுச்சு சு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டான் பாஸ். என்ன பாஸ் நான் பண்றது இப்போ? லாலிபாப்பா என்ன கோத்தா விடுற மாமாட்டா? இரு நான் அப்புறம் பாத்துக்கிறேன். மாமா அதெல்லாம் இல்ல, போய் சும்மா கூப்பிட்டா வந்துச்சு. நம்ம இந்த பெட்டை நம்ம வீட்டுல வச்சு வளர்த்தலாம் மாமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு கூப்பிட்டு போய் வச்சு வளர்த்தலாமா? டே இதெல்லாம் வீட்டில் வளர்த்துறதுலடா, காட்டில் இருக்குதுடா. அதையாண்டா கூப்பிட்டு வந்த? அதே வாட்டுக்கு போயிட்டு இருந்திருக்கு. எதுக்குடா இப்படிலாம் பண்ணுறீங்க? டே உன்னோட அலும்புடா லட்டு, என்னடா பண்ண போகிற இப்போ? ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ் நம்மளே கொண்டு போய் வீட்டில் வளர்த்தலாம். நானே பார்த்துக்கிறேன் மாமா, ப்ளீஸ் மாமா. சரி அழுகாத லட்டு, நான் கூப்பிட்டு போகலாம். சரியா, இது நீ ஏன் வளர்த்துவியாமா? ஆனால் நீ தான் பார்த்துக்கணும். அதுக்கு முன்னாடி போய் போலீஸ் ஸ்டேஷனில் இது பர்மிஷன் கேட்கணும். நம்ம ஊருக்குள்ளே கொண்டு போய் இதை வளர்த்த முடியுமா இல்லையான்னு அவங்க சொன்னாதான் வீட்டில் போய் அலோவ் பண்ண முடியும்டா லட்டு. அப்புறம் அங்கே போயிட்டு போலீஸ் ஏதாவது சொன்னதுக்கப்புறம் அப்படி இப்படின்னா அதுக்கு அழுகக்கூடாது. ஓகே மாமா, ஜாலி தான். பாப்பா போகலாம், இப்போ கிளம்பலாம். சீக்கிரம் வண்டி எடு, நம்ம போய் டக்குன்னு போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம். அவங்ககிட்ட கேட்கலாம், பர்மிஷன் கேட்டால் ஓகே சொல்லிட்டாங்கன்னா ஜாலியாக கூடயே வச்சுப்பல. அது பாரு நம்ம லாலிபாப் மாதிரியே ஒட்டிக்கிச்சு. இது பேர் ஜாக்குன்னு பேர் வச்சிருக்கேன் மாமா. பாஸ் சூப்பர் பாஸ், வாங்க பாஸ் போகலாம். நான் எனக்கு ஃப்ரெண்டு கிடச்சிச்சு பாஸ். நான் ஒரு அனிமல், அது ஒரு அனிமல், நாங்கள் 2 பேரும் பாருங்க ஜாலியாக இருக்கும். அது மேலே ஏறி குச்சி சறுக்கலாம் விளாடும். அது சறுக்கு மரம் மாதிரியே இருக்கு பாருங்க பாஸ். சரி 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களே. சரி என்ன பண்ணி தொலைகிறது? உங்கள் கூட வாழ்ந்து பழகிட்டேனே. நீங்கள் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிரு. ஃபஸ்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிடும். ஊருக்குள்ளே வந்தாச்சுட்டு எப்படியோ. இங்கேருந்து போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட தான் இருக்குது. கொஞ்சம் நல்லா பிடிச்சி உட்காந்துக்கோங்கடா. பாஸ் அதெல்லாம் நல்லாவே பிடிச்சி உட்காந்துட்டே. லட்டே நீயும் கொஞ்சம் பார்த்து உட்காடுறா. வெளியே போய் உழுதுகிது தொலைஞ்சாத. எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிச்சு, நீ வேணான்னு சொல்லி நானே தள்ளி விட்டுட்டேன் அவனை வெளியே. லாலிபாப் உனக்கு வாய் ரொம்ப ஓரம் போச்சு. சரி வீட்டுக்கு போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு. நான் தான் சொன்னல, இங்கே பாரு ஊருக்குள்ளே வந்து எல்லாம் சுட ஆரம்பிக்கிறானுங்கடா. இது அனிமல் கிடச்சிச்சு வேட்டையாடிட்டு போக பார்க்குறானுங்கடா. எப்போ அது மட்டும் இங்கே வேறு வந்து எப்படிலாம் இடிச்சிட்டு வரானுங்கன்னு உங்களை காப்பாற்றி எப்போறான வீட்டுக்கு கூப்பிட்டு போப்பாரு. இங்கே போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட வந்துருச்சுடா. இருடா அவங்ககிட்ட போய் ஃபஸ்ட்டு பேசிட்டு வந்துடுறான்டா. பாஸ் சீக்கிரம் போங்க பாஸ். போலீஸ் சூப்பர் பாஸ் வந்தாச்சா? எங்கே பாஸ் போலீஸ் யாருமே இல்லை. எப்படி பாஸ் நம்ம பேச? சரி இங்கே வெயிட் பண்ணுவோம் பாஸ் கொஞ்ச நேரம். அதாண்டா லாலிபாப்பு நானும் நினைக்கிறேன். இங்கே நம்ம வெயிட் பண்ணலாம். போலீஸ்காரரே வருவார், அவர்கிட்ட நம்ம பேசிட்டு போயிடலாம். இதை கூப்பிட்டு எப்படி உள்ளே போகிறது? உள்ளே போனால் நம்மளா பிடிச்சி உள்ளே போட்டுருவானுங்க. அதனால் நம்ம இங்கேயே வெயிட் பண்ணலாம். சரியா, இங்கே இருங்க பார்ப்போம். மாமா எப்படியாவது வாங்கிருங்க மாமா பர்மிஷன். நம்மளே கூட்டு போய் வச்சுக்கலாம் மாமா. வீட்டில் ஜாலியாக இருக்கு மாமா. 4 பேர் நம்ம இப்போ ஜாலி பண்ணலாம். இனிமேல் என்ஜாய்மெண்ட் தான். எவ்வளோ கேஸ் எல்லாம் கொடுக்குறானுங்க. என்னது நம்ம போலீஸ் ஸ்டேஷன் மட்டும் ஏதோ விலங்கெல்லாம் நிற்கிது. என்னது இவ்வளோ பெரிய ஒட்டக்கச்சிவிங்க? இதெல்லாம் எவன்டா காட்டுக்குள்ள தூக்கிட்டு வந்தது? இருங்க அவனை பிடிச்சி ஜெயில போகலாம். ஏய் யாரா நீங்க? எப்படி இந்த காட்டுக்குள்ள விலங்கு இவனை தூக்கிட்டு வந்திருப்பானு? இருங்க எவன் பார்க்க மூஞ்சி போய் பார்த்தா தான் தெரியும். இவனுக்கு தடிமாடுகளால காட்டுவாசிகள் இல்லையே, நம்ம ஒரு பசங்க மாதிரிதான் இருக்கானுங்க. டேய் எதுப்பற அந்த விலங்கையை கூப்பிட்டு இருந்தீங்க? இதெல்லாம் இங்க கொண்டு வரக்கூடாதா? கொண்டு போய் உடனே காட்டுக்குள்ள விடுங்க. சார் இது நாங்கள் வந்து ட்ரெக்கிங் போனோம். ட்ரெக்கிங் போன இடத்துல நான் கொஞ்சம் வெளியே போயிருந்தேன். அந்த நேரம் பார்த்து இந்த லட்டு பையன் வந்துட்டு என்ன பண்ணிட்டான்னா போய் கூப்பிட்டு வந்துட்டான் சார். அது கூப்பிட்டோன்னா வந்திருக்கு சார். அதனால தான் இது எங்கள் கூட பழகிருச்சு. எங்கள் கூட ரொம்ப க்ளோஸ் ஆனால இதுக்கு பேரெல்லாம் வச்சு வளர்த்தலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் சார், ஜாக்குன்னு. அதனால தான் வீட்டில் வச்சு வளர்த்தனா உங்கள்கிட்ட பர்மிஷன்லாம் கேட்கணும். அப்போ நாங்கள் வாட்டு வளர்த்தனா நீங்கள் வந்து தூக்கிட்டு போய் ஜூவில் விட்டுறக்கூடாதுல்ல. அதனால சார் உங்கள்கிட்ட கேட்டு போகலான்னு வந்தேன். இங்கிருந்து நீங்களே இந்த கொண்டு போய் காட்டுக்குள்ள விடுறீங்க, இல்லை உங்க எல்லா தலையும் செதறிடும். என்ன சொல்றீங்க? இப்போ உங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. இப்போ நான் உள்ள போயிட்டு திரும்ப நான் வரும்போது நீங்க இருக்கக்கூடாது. இது வந்து காட்டுல தான் இருக்கணும். ஊருக்குள்ள ஏதாவது இங்க திரும்ப நான் பார்த்தேன் மொத்தமா உங்களால சுட்டு தள்ளி ஜெயில போட்டுருவோம்டா. டேய் பரவா ராஸ்கோல்களா இருங்கடா, நான் உள்ள போயிட்டு வரணும். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு இப்போ. சார் ப்ளீஸ் சார் எங்களுக்கு பர்மிஷன் மட்டும் கொடுங்க சார். இப்படிலாம் சொல்லாதீங்க சார். கூப்பிட்டு போய் நாங்கள் பத்திரமா பார்த்துப்போம் சார். ப்ளீஸ் சார் போகாதீங்க சார். ப்ளீஸ் சார் எங்களுக்கு ஏதாவது பர்மிஷன் கொடுங்க சார். தம்பி அப்படிலாம் இங்கே வந்து வளர்த்தக்கூடாது தம்பி. ஒன்றும் நாய் பூனை எல்லாம் வளர்த்தலாம், இந்த மாதிரியெல்லாம் வளர்த்தக்கூடாது. இதெல்லாம் அலௌடு இல்லை நம்ம ஊருக்குள்ளே. சரியா போயிட்டு வாங்க. நான் தான் லட்டு சொன்னாலடா, அப்படிலாம் அலோவ் பண்ண மாட்டானுடா. சரி வா திரும்ப கொண்டு போய் இது காட்டுக்குள்ளேயே விட்டுட்டு வந்துடலாம். எங்கேருந்து கூப்பிட்டு வந்து தெரியுமாடா? அது லொக்கேஷன் எங்கேயாவது தெரிஞ்சா சொல்கிறா. அதோட குடும்பத்துக்கிட்டே போய் சேர்த்திட்டு வந்தேன். மாமா அதெல்லாம் கன்ஃபார்ம் நல்ல இடம் எதிரி. எங்கே போய் நான் கூப்பிட்டு வந்தேன்னு நீங்கள் காரில் உட்காந்து ஓட்டுங்க. நான் இடத்த மட்டும் சொல்கிறேன், அங்கே போய் கரெக்டாக விடுங்க. நம்ம இருந்த வீட்டுக்கு ஃபஸ்ட்டு விடுங்க பார்ப்போம். பாஸ் சீக்கிரம் வாங்க போகலாம். இதெல்லாம் ஊருக்குள்ளே எல்லோரும் சேர்ந்து இது கறி போட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? என் ஃப்ரெண்டு ஜாக் பாஸ் இவன் பாருங்க சரிக்க விளாட சூப்பராக இருக்கான் பாஸ். செம்ம ஹைட்டாக இருக்கான்ல பாஸ். ஆமாண்டா லாலிபாப்பு நல்லா க்ளோஸ் வேறு ஆகிட்டான்டா. இவனை எப்படி கொண்டு போய் குடும்பத்தோடு விட்டு நம்ம தனியாக வர போகிறோன்னு தெரியல. ஆனால் வேறு வழி இல்லைடா. ஊருக்குள்ளெல்லாம் வைக்க முடியாது, வீட்டிலே வளர்த்த முடியாது. சரி என்ன பண்ணுறது? வேறு வழி இல்லை. இவனை போய் ஃபஸ்ட்டு அந்த காட்டில் கொண்டு போய் விட்டுருவான். அவன் எங்கே இருந்தாலும் அதே இடத்துல விட்டா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ போய் நம்ம ஸ்ட்ரைட்டாக காட்டுக்கு போயிடலாம். எப்போ இப்படி தானே ஆடா வந்தோம். அந்த வழி வேறு
இப்போ மண்டைக்கு யாரும் தோணவே மாட்டேங்கிறா டே. பாஸ் வேற லெவல் பாஸ், கரெக்டான ரூட்டுக்கு வந்துட்டீங்க பாஸ். இப்படி தான் பாஸ் மேலே ஸ்ட்ரைட்டாக போங்க. அந்த நம்ம வீட்டு தங்கியிருந்தோம்ல டென்ட் போட்ட மாதிரி ஒரு வீடு, அந்த வீட்டு பக்கத்தில் ஏதோ சைடில் தான் நாங்கள் ஓடி பண்ணோம். அங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இதோட குடும்பமெல்லாம். வாங்க பாஸ் அங்கே போய் தேடுவோம். பாஸ் இது லெஃப்டில் ஏதோ இருக்கான்னு பார்ப்போம். என்னடா உள்ளே வந்து அது குடும்பம் இங்கே தான் சுற்றிட்டு இருக்குன்னு சொன்னீங்க, இங்கே யாரையுமே காணோம். இது எப்பறம் அந்த குடும்பத்தோட விட்டுட்டு போகிறதுன்னு தெரியல. இந்த மங்கி வேறு இங்கே இருக்குது. இந்த மங்கி கிட்ட ஐடியா கிட்ட கிடைக்குமா? பாஸ் அந்த மங்கி மென்டல் மங்கி பாஸ், அது சும்மாவே தான் நிற்கும். நாங்கள் போய் பேசினதுக்கே எங்கிட்ட ரெஸ்பான்ஸே பண்ணல தெரியுமா? மாமா இங்கே தான் மாமா அது ஒரு குடும்பம் இருந்துச்சு பின்னாடி சீட்டு. நம்ம அங்கே போய் பார்த்துட்டு வரலாம் மாமா. வா மாமா போகலாம். லட்டு கொஞ்ச நேரம் நின்று யோசிப்போம். இன்னைக்கு பசி வேற எடுக்குது, எதை கொள்றதுனே தெரியலையே. ஏதாவது ஒரு விலங்கு கிடைச்சா கொண்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும். இன்னைக்கு பார்த்து ஒட்டக்கச்சிமிக்கு ஆஹா நம்ம நினைச்ச மாதிரி இங்க ஒரு ஒட்டக்கச்சிமி வச்சுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு பொடி பிடிச்சிட வேண்டியதான். இந்த ஒட்டக்கச்சிமி இன்னைக்கு இங்க இருந்து ஏமச்சு அவங்களுக்கு தெரியாம சுட்டு இன்னைக்கு கறி போட்டு சாப்பிட வேண்டியதான். ஒட்டக்கச்சிமிங்கி இன்னையோட வாய்ஸ் முடிய போகுது. இப்பாப்பா எங்க ஷூட் பண்றேன்னு. இன்னைக்கு நமக்கு பெரிய விருந்து தான். சுட்டா செய்ய மிஸ் ஆயிருச்சு. அந்த அவன் பார்த்துட்டானே என்ன ஓடி வரான். டேய் நில்றா டேய், ஓடாதடா டேய், இருறா ஒழுங்கு மாதிரிங்களா இப்போ எதுக்குறங்களா சுட்ட? டேய் ஒழுங்கு மாதிரியே சொல்லிடு, நீ யாரு நீ? அந்த காட்டுல வேட்டையாடுறவன், கிடைக்கிற விலங்கெல்லாம் கொண்டு நாங்க சாப்பிடுவோம். எங்களுக்கு தனியா ஒரு பெரிய கும்பலே இருக்கு. அந்த கும்பல் இப்ப வந்துட்டு இருக்குது. நீ ஒழுங்கு மரியாதை இப்ப இந்த ஒட்டக்கச்சிங்கி விட்டு நீ போயிடும், உயிர் தப்பிச்சிரும். எங்க குடும்பத்துல இந்த ஒட்டக்கச்சி ஒன்று நான் இருக்கு, அதை நீ கொல்லலான்னு பாப்பா. நான் சும்மா இருப்பேன் நினைக்கிறேன். இப்போயே உன கன் பாயிண்ட்ல பொண்ணை போட்டு தள்ளுறேன். கும்பல் வந்து நான் பாத்துக்கிட்டேன். சாவுடா எப்படி செத்தையா? இப்போ கும்பல் வரதுக்குள்ள நான் இங்க இருக்கவே மாட்டேன். ஐ ஆம் எஸ்கேப்டா. டே பசங்களா வண்டியில சீக்கிரம் ஏறுங்கடா. இது பத்திரமா கொண்டு போய் இடத்துல உண்டா. நிறைய பேர் நம்ம கொல்றதுக்காக வந்துட்டுக்கிறான். இந்த ஒட்டகச்சிமி கொண்டு கரியாக்க போறானுங்களாமாடா. சீக்கிரம் வாங்கடா, வண்டியில ஏறு டே இல்லாட்டி சீக்கிரம் ஏறு. அவ்வளோதான்டா, வாடா இங்கே தான்டா யாராவது பத்திரமா ஒப்படைச்சிட்டு போகணும்டா. யாராவது பார்த்துக்கிற மாதிரி. அப்புறம் இந்த கரியை போட்டாலும் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம நண்பன் வேற ஆயிட்டான்டா அவனெல்லாம் இப்படி விட்டு கொடுக்க முடியாது. இப்போ எங்க தேடி கண்டுபிடிச்சி யாராவது கிட்ட விட்டுட்டு போகணும்டா. எங்கடா போறது? டே இல்லாட்டி ஏதாவது ஐடியா கொடுறா. ஆமா ஒரு மங்கி வந்து ஏதோ கோழி எல்லாம் அதான் பத்திரமா பாத்துக்குது. இந்த மாதிரி தான் எல்லாரும் வந்து அதுக்கு மங்கி கிட்ட விட்டுட்டு போயிடுறாங்க போல. அந்த மங்கி பத்திரமா பாத்துக்கும் போல. அந்த மங்கி கிட்ட போலாமாமா. சீக்கிரம் வண்டி அங்க விடுங்க. ரைட்டா லெஃப்ட்ல போங்க. அப்படித்தான் போங்க, அந்த ரோட்ல போங்க. புரியல லட்டு, எங்கடா அந்த மங்கி இருக்கு? இப்பயே நான் பார்த்தானுமாடா. அப்போ எல்லாரோட விலங்கும் இதுதான் பாதுகாக்குதா? பரவாயில்லையே. இந்த மங்கி கிட்ட அப்போ இந்த ஒட்டகச்சிமி கொடுத்துட்டு போயிடலாம்டா. சீக்கிரம் கீழே இருங்க. இந்த மங்கி தானே அது? பாஸ் ஆமா பாஸ் இதான் பாஸ். சீக்கிரம் இதுக்கிட்ட கொடுத்துட்டு நம்ம பத்திரமா போயிடலாம். இது இனிமேல் சேஃபா இருக்கும். அதை குடும்பத்துக்கிட்ட அது போயிரும் பாஸ். வாங்கடா போய் மங்கி கிட்ட பேசுவோம். அவர் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அந்த மங்கி நம்ம கிட்ட பேசுமாடா? அதெல்லாம் பேசுமாமா. நீ போய் பேசு, தாராளமா பேசும். அதுக்கும் தமிழ் தெரியுமாமா. வாங்க போய் பேசுங்க. மங்கி சார் ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுறீங்களா? இந்த ஒட்டகச்சிமி மட்டும் அந்த குடும்பத்தோட சேர்த்து வச்சிருங்க. இங்கே இதுக்கு ஒட்டகச்சிமி கொள்றதுக்காகவே நிறைய கும்பலெல்லாம் வருது. இது ஒன்றும் கவலைப்படாத தம்பி. நாங்கள் இந்த குடும்பத்தோட நாங்கள் சேர்த்து வச்சுக்கோம். இது எங்களோட காடு. இந்த காட்டுக்குள்ள எவனும் வர முடியாது. அந்த கும்பலே இங்கே சைடு வரவே வராது. நாங்கள் இருக்க தெரிஞ்ச அந்த கும்பல் திரும்பி அடிச்சுட்டு ஓடி போயிடும். நீ ஒன்றும் பயப்படாத சரியா? இப்போ நீங்கள் இங்கேருந்து பத்திரமா நீங்கள் கிளம்புங்க. ஓகே மங்கி சார், ரொம்ப தேங்க்ஸ். டே பசங்களா வாங்கடா, நம்ம இப்போ கிளம்புறான்டா. இந்த மங்கி சார் வந்து இந்த ஒட்டகச்சிமிங்க ஃபேமிலியோட சேர்த்து வச்சுருக்காங்க. இப்போ நமக்கு பிரச்சனையே இல்லை. இப்போ அது சேஃபு தான். அந்த கும்பல் வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாதாமாடா. கேட்டுக்கிட்டீங்களா? மாமா எல்லாமே கேட்டுச்சு. இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ரொம்ப சேஃபா இருக்க போகுது. ஒரு வழியாக இந்த வீடியோ எண்டுக்கு வந்தாச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம இந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டு ஆல்ல வச்சுக்கோங்க. பாஸ் இவ்வளோ ஃபாஸ்டெல்லாம் போகாதீங்க பாஸ்.